தெய்வேந்திரனிற்கு தனி கோவிலாக இருக்கின்ற தெய்வேந்திரன் மலையில் அமைந்துள்ள கோவிலை நோக்கி நமது இன்றைய பயணம் செல்கிறது. சுசீந்திரம் அனைவரும் அறிந்த ஊர். ஆனால் அந்த சுசீந்திரத்திற்கு அருகாமையில் தெய்வேந்திரன் திருக்கோயில் ஒன்று உள்ளது. பல பேர் அறியாத ஒரு விஷயம். தெய்வேந்திரன் இங்கே எதற்காக வந்தார், அவருக்கு எதனால் வந்தார் என்ற விஷயங்களோடு சுசீந்திரத்திற்கு தெய்வேந்திரன் வந்து அகலிகை கௌதம முனிவரின் மனைவி அகலிகையினுடைய சாபத்தினால், அகலிகையினால் ஏற்பட்ட சாபத்தினால் அந்த சாபம் விலகி தான் சுய உருவம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்யும்போது குமரி முனையின் தென்கோடியில் அமைந்துள்ள மும்மூர்த்திகளாய் விளங்கி கொண்டிருக்கிற மும்மூர்த்திகளை வணங்கி உன்னுடைய சாபத்தை தீர்த்துக்கொள் என்று அறிவுரை கூறியதன் பேரில் மும்மூர்த்திகளை நினைத்து தியானம் செய்த இடம் இந்த தெய்வேந்திர மலை. ஆகவே இந்த இடத்திற்கு தெய்வேந்திரன் வீட்டிலிருந்து மும்மூர்த்திகளை நோக்கி தியானம் செய்த இடம். ஆதலால் இதற்கு தெய்வேந்திர மலை என்ற ஒரு பெயரும் இந்த இடத்திற்கு உண்டு. இங்கே அருமையான ஒரு மலை. இயற்கை சூழலில் இந்த தெய்வேந்திர மலை அருகே நாம் வந்துவிட்டோம். இயற்கை சூழலில் அமைதியான ஒரு இடமாக இந்த இடம் காட்சியளிக்கின்றது. தியானத்திற்கு தகுந்த இடம். இந்த இடத்திலிருந்து தியானம் செய்து மும்மூர்த்திகளையும் வழிபட்டு தன்னுடைய சாபம் நீங்க தெய்வேந்திரனே இறங்கி வந்த இடம் என்பதால் இந்த இடம் எத்துணை புனிதத்தன்மை மிகுந்த இடம் என்பதை நாம் அந்த ஒரு வரலாற்று நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ நாம் தெய்வேந்திரனுடைய சன்னதி வீட்டிருக்கின்ற இந்த திருக்கோயில் மலைக்கு வந்திருக்கின்றோம். இங்கே பல தெய்வங்கள் இருக்கின்றன, இருந்து அருள் பாலிக்கின்றார்கள். நம்ம ஒவ்வொரு தெய்வங்களாக பார்த்து கொண்டே இறுதியாக தெய்வேந்திரனையும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அந்த தரிசனத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை என்னோடு சேர்ந்து நீங்களும் தரிசிக்கலாம். வாருங்கள், போவோம். இப்போது லோகமாதா காயத்ரி தேவியினுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். வாருங்கள், பார்ப்போம். காயத்ரி அம்மனை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மலையானது இராமாயணத்தோடு தொடர்புடையது. ராமருடைய பாதம் பட்டு அகலிகை தன் சுய உருவை பெற்றாள் என்பதும் வரலாறு இருக்கின்றது. இங்கே அதே அகலிகையால் ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக தெய்வேந்திரன் இந்த மலை மீது அமர்ந்திருந்து மும்மூர்த்திகளை, சுசீந்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற தானுமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற மும்மூர்த்திகளை தினமும் பூஜை செய்து அவருடைய சாபத்தினையும் விலக்கி சாப விமோசனம் பெற்றதாகவும் ஒரு தல வரலாறு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதே இந்திரன் தெய்வேந்திரன் தினமும் சுசீந்திரத்தில் இருக்கின்ற மும்மூர்த்திகளை அவர் தினமும் பூஜை செய்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம், ஒரு உண்மை நிகழ்வு இங்கே இருப்பதால் சுசீந்திரம் கோவிலை பொறுத்தவரை இரவு பூஜை செய்பவர்கள் அடுத்த நாள் காலை அதே பூஜாரிகள் பூஜை செய்வது இல்லை என்பது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு வியத்தகு. ஏனென்றால் அந்த இரவு வைக்கின்ற பூஜை முறையானது காலையில் பார்த்தால் அதனுடைய மாறுபாடு இருப்பது பல நேரங்களில் அவர்கள் உணர்ந்ததால் காலையில் இருப்ப தெய்வ ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது என்பதால் முதல் நாள் இரவில் வைப்பவர்கள், பூஜை வைப்பவர்கள் அடுத்த நாள் வைக்கக்கூடாது என்கிற ஒரு வழிபாடு முறையானது இங்கே இன்னும் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது பல பேர் அறியாத உண்மை. இருந்து இந்த தெய்வேந்திரன் மலையானது தியானம் செய்கின்ற இந்த இடமானது சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதற்கு சரியான போக்குவரத்து வசதி இல்லாட்டாலும் 2 வீலர் ஆட்டோக்கள் கிடைக்கின்றன. மக்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு சிறப்பு பூஜையானது மதியம் நேரம் நடைபெறுகிறது. இங்கே இந்த பாதையினுடைய இந்த மலையில் படிக்கட்டுகளானது
ஒரு ஒரு சிரமமான படிக்கட்டாக தான் இருக்கும். ஆனால் இது கவனமாக இந்த படிக்கட்டுகள் செல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது இது மிகவும் ஆபத்தான பாதையாக இருந்தது. இன்று அப்படி அல்ல. இன்று கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு கைப்பிடி பிடித்து செல்கின்ற அளவில் ஒரு பாதுகாப்பான முறையில் தான் இருக்கின்றது. இருந்தாலும் கவனமாக பக்தர்கள் தெய்வேந்தனை பார்க்க செல்லும்போது செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கனிவான கோரிக்கை. நாம் அந்த மலையில் இருக்கின்ற இந்த படிக்கட்டுகளை வெட்டி அமைத்திருக்கின்ற மெத்தேடுகள் நம் காலை கவனமாக வைத்து நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் செங்குத்தான பாதை வசதிகள் இருக்கின்றன, படிக்கட்டுகள் இருக்கின்றன. மழை நேரங்களில் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் இந்த படிக்கட்டுகளில். ஆனாலும் நாம் பார்த்து மெதுவாக கம்பியை பிடித்து மேலே செல்கின்றோம். இந்த பாதையினை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஒரு பக்கம் மட்டுமே கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே வயதானவர்களோ சிறுவர்களோ வரும்போது பெரியவர்கள் கைத்தாங்களாக பிடித்து கவனமாக வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பார்க்கும்போதே இந்த பாதை வழியாக செல்லும் போது கீழே பார்ப்பது கூடாது. ஏனென்றால் செங்குத்தாக இருக்கும். மிக மிக கவனமாக வர வேண்டும். நாங்கள் கோயில் அருகே வந்துவிட்டோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த மலைக்கு வரும்போது அனைவரும் கண்டிப்பாக காலை உணவு அருந்தி தான் வர வேண்டும். மூச்சு வாங்கும். தண்ணீர் பாட்டில் கொண்டு வருவது நன்று. முருகப்பெருமானின் சன்னதி அமைந்துள்ளது. தெய்வானை, வள்ளி, முருகப்பெருமான் தம்பதி சமேதரோடு இங்கே வீற்றிருக்கின்றார். அவரை தரிசித்து அடுத்தபடியாக ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறது. ஆஞ்சநேயர் இன்னொரு வரலாற்று குறிப்பும் உண்டு. லட்சுமணன் இராமாயண போரில் காயமுற்ற போது சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் தூக்கி சென்றதாகவும் அதில் ஒரு சிறு பகுதி இங்கே விழுந்துதான் இந்த தெய்வேந்திர மலை, மருந்துவாள் மலை உருவானதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அந்த ஆஞ்சநேயரை மேலே இருக்கின்ற தெய்வேந்திரனோடு வீற்றிருக்கின்றன அருள் பாலிக்கின்ற ஆஞ்சநேயரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு சுனை உள்ளது. இந்த சுனையானது தெய்வேந்திரன் பேரிலே தெய்வேந்திர சுனை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே 2 சுனைகள் உள்ளன. ஒன்றில் மீன்கள் இருக்கின்றன. இது தெய்வேந்திரனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுவதற்கான மற்றும் குடிநீருக்காக எடுக்கப்படுகின்ற நீர் ஊறுகின்ற ஒரு சுனை, இயற்கை சுனையானது இங்கே இருக்கின்றது. எந்த கோடை காலத்திலும் இந்த சுனையில் நீர் வற்றுவது என்பது கிடையாது. இது தெய்வம் தந்த ஒரு தெய்வீக கருணையால் கிடைத்த ஒரு சுனை என்று சொல்வார்கள். தெய்வேந்திரனை தரிசிப்பதற்காக அவருடைய சன்னதியில் வந்து நிற்கின்றோம். தெய்வேந்திரன் இங்கே வீற்றிருக்கின்றார். அவர் எம்பெருமான் சிவகளை நோக்கி தியானம் இருப்பதோடு அவரது பூஜைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நிலை. சிற்பமானது தனி சிற்பமாக இல்லாமல் அந்த மலையிலே இருக்கின்ற பாறையிலேயே அந்த சிற்பமானது வடிவமைக்கப்பட்டு பாறையோடு ஒன்றி இருக்கின்றது. சுற்று வட்டார இயற்கை எழிலழகை நாம் இங்கே நம்முடைய கேமராவில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் முக்கியமாக குறிப்பு என்னவென்றால், தெய்வேந்திரனுடைய பார்வை சுசீந்திரம் மும்மூர்த்திகளை நோக்கி இருக்கணும். நாம் இதை பார்க்கும்போது, கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவு தெரியும் என்று தெரியவில்லை. ஆனால் நேரடியாக நாம் இந்த திருமலையின் மேல் நின்று பார்க்கும்போது சுசீந்திரம் கோபுரமும் தெய்வேந்திரனுடைய முக பாவனையும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது ஒரு தெய்வேந்திரன் எப்பொழுதுமே மும்மூர்த்திகளை நோக்கி வேண்டிக் கொண்டு இருப்பது போன்ற ஒரு உணர்விலே இந்த சிலையானது, இந்த கோவிலானது அமைந்துள்ளது. அருள்மிகு தேவி சன்னதி ஒன்று உள்ளது. அம்பாள் இங்கே சுயம்புவாக இருக்கின்றார். அடுத்தபடியாக இங்கே தர்மசாஸ்திரா ஐயப்பனுடைய திருக்கோவிலானது இங்கே இருக்கின்றது. தர்மசாஸ்திரா சபரிமலையில் உட்கார்ந்திருக்கின்ற அதே உருவத்தோடு இருந்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். இந்த தெய்வேந்திரன் திருமலையை பொறுத்தவரை இயற்கையாக அமைந்த ஒரு யானைக்கால் குகை என்று சொல்வார்கள். அதனுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கே வருகிறவர்கள்லாம் அந்த குகையின்
இறைவனையே சுற்றி வருவதாக அவர்களுக்குள் ஒரு தெய்வீக எண்ணம் ஓடும். இந்த குகையினுள் நாம் உள்ளே சென்று இறைவனை நினைத்து திருப்பி வருவோம். மிகவும் படுத்துதான் நாம் இதை செல்ல வேண்டும். சிறுவர்கள் எளிதாக வரலாம், பெரியவர்கள் சற்று கவனமாக வர வேண்டும். நாம் தெய்வேந்திரனை மற்றும் பல தெய்வங்களை நாம் தரிசித்தாகிவிட்டது. வெள்ளிக்கிழமையானது இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து செல்வது வழக்கம். இந்த அருமையான இயற்கை சூழ்நிலையில் இந்த கோவில் அமைந்திருப்பது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்திரனுடைய சாபம் தீர்க்கவே இந்த கோவிலுக்கு, இந்த தலத்திற்கு வந்து மும்மூர்த்திகளை வழிபட்டு அவர் சாபத்தை நீங்கினார் என்றால், நாம் எல்லாம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தெய்வேந்திரனை வணங்கி எம்பெருமான் மும்மூர்த்திகளையும் வணங்கி செல்லும்போது நம் வாழ்வில் ஏற்பட்ட பல இன்னல்களும் பல துன்பங்களும் நீங்கி நாமும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நிறைவோடு வாழ்வோம் என்பது உண்மை. ஆகவே பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு சற்று கவனமோடு வந்து, கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் வந்து இருந்து இந்த இறைவனை வணங்கி அடுத்ததாக திருக்கோவில் சுசீந்திரத்திற்கும் சென்று வணங்கி வந்தால் தங்களுடைய வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் என்பது உண்மை. இந்த தெய்வேந்திரன் மலையில் அமைந்துள்ள தெய்வேந்திரனை தரிசிக்க வர வேண்டுமென்றால் நாம் நாகர்கோவிலிருந்து மயிலாடிக்கு வந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் வரும். மயிலாடியிலிருந்து ஆட்டோ வசதிகளோ மற்றும் பல வசதிகள் இருக்கின்றன. இல்லாதவர்கள் தங்களுடைய 2 வீலர்களில் வந்து இந்த மலைக்கு வரலாம். முடிந்தவரை நீங்கள் வெள்ளிக்கிழமை வருவது சால சிறந்தது. ஆகவே வெள்ளிக்கிழமை வருவதற்கு பக்தர்கள் முயற்சிக்க வேண்டும். வந்தால் அனைத்து வசதிகளுடன் பொதுமக்களும் இருப்பார்கள், பக்தர்களும் இருப்பார்கள். முடிந்தவரை மதிய உணவையும் மருந்து செல்லக்கூடிய வசதி இங்கே இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.